பாதுகாத்ததற்காக, பராமரித்ததற்காக, ஜீவனை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் திருமணமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. அல்லேலூயா. உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அல்லேலூயா நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த காலை நேரத்திலே, மனமகிழ்ச்சி நாளிலே, ஓய்வு நாளிலே அல்லேலூயா, அல்லேலூயா வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறவர், அவருடைய மகிமையினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிப்பதை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று அவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை படைத்த தேவனை, நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை, நமக்காக இந்த உலகத்திலே வந்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா. அவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணீர் மணி போல நீர் பாதுகாத்ததற்காக நன்றி. உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய இரக்கங்களுக்காக நன்றி, உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேசமெங்கிலும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ஆண்டவரே யுத்தங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த விதமாய் பாதுகாக்கிற தேவனப்பா. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உடைய கிருபை எங்களை பலப்படுத்துகிறது, உடைய கிருபையினால் நாங்கள் நிலைநிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய ஆண்டவரே நன்மையினாலே திருப்தியாக்குவீராக, அவர்களை நீ பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. சரீரத்திற்கும் ஆவிக்கும் ஆத்துமாவிற்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் நீ கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தும் பொழுது நீர் அவருடைய வாழ்க்கையை கிரியை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காணப்படுகிற தேவன். இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. நாங்கள் ஆண்டவரை பாடிமை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்கே கனம் செலுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதிப்பர பாத்திரராம் தூயவர் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் பரிசுத்தமான தேவன், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாடியராம் தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாடியராம் தூயவர் இயேசுவை. பரலோக மகிமை துறந்தவரே, பாவையை உலகில் வந்தவரே. பரலோக மகிமை துறந்தவரே, பாவையை உலகில் வந்தவரே. பரிசுத்தராகவே வாழ்ந்தவரே, பாவையை மீட்கவே வந்தவரே. துதி செய் நீ மனமே
இயேசுவை அன்றி வேறொருவர் ஆசிரியுண்டோ சொல் மகனே. இயேசுவை அன்றி வேறொருவர் ஆசிரியுண்டோ சொல் மகனே. நேசரின் அன்பை என்று உணர்ந்து தாசரும் அவர் பாதத்தில் விழுந்து துதித்தே நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை. நேசரின் வார்த்தையை சார்ந்திருப்பதை, நேசத்தால் அவர் நம்மை நிரப்புகிறவர், நாச மோசம் நம்மை அணுகாமல் நம்மை ஆதரித்து பாதுகாக்கிறவர். நேசரின் மார்பில் சாத்திடுவே நேசத்தால் நம்மை நிரப்பிடுவார். நேசரின் மார்பில் சாத்திடுவே நேசத்தால் நம்மை நிரப்பிடுவார். நாசமென்றும் நம்மை அணுகாமலே ஆதரித்து என்றும் காத்திடுவார். துதி செய் நீ மகனே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை. நேசரின் வருகை பெருகிடுதே நாசரோவை விட்டு சென்றிடுவே. நேசரின் வருகை பெருகிடுதே நாசரோவை விட்டு சென்றிடுவே. எக்கால சப்தம் தோற்றிடுவே மத்திய ஆகாயத்தை சேருவோம். துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நேசரின் வருகை நெருங்கிவிடுதே. இந்த நாச உலகத்தை விட்டு ஹல்லேலூயா அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கிற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. எக்கால சத்தம் துதிக்கும் போது மத்திய ஆகாயத்திலே ஹல்லேலூயா அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து ஹல்லேலூயா அந்த நித்தியமான ஹல்லேலூயா அந்த மகிமைகளை பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை ஹல்லேலூயா நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா அந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக நேரம் ஹல்லேலூயா ஆண்டவர் நன்மை செய்யாதது போல நாம் இருந்து விடுகிறோம். அவருக்கு துதி செலுத்தாமல் நன்றி செலுத்தாமல் இருந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. ஒரு நன்மையும் மறக்கப்படாது. சிறிய நன்மையா இருக்கலாம், அது பெரிய நன்மையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் தாங்கி இருக்கிறாரே, தப்பு வைத்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கினாரே, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டாரே. கிருபையினாலும் நன்மையினாலும் மணி சொல்லுகிற இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. மறுபொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. மறுபொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகின்றார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கழிவுக்கு சமானமான நம்முடைய வயதை வாழ்வில் போல மாற்றுகிறவர், புது கருணை தருகிற தேவர், வியாதியை இருந்து விலக்கவே என்று சொன்னார். அவரே நம்முடைய பரிவாரி. ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கத்தனம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கத்தனம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. என் வாழ்க்கையை செய்த ஆண்டவரை எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரை உடைய ரட்சிப்பை எனக்கு தந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என்னுடைய பாவங்களை நீ மன்னித்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நோய்களை குணமாக்கினீரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் மகிழ செய்கிறவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதே
அதிசயங்களை காணப்படுகிறவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திர பாதையிலே ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை நீர் ஆண்டவரே செய்தீர். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலுடைய நன்மைகளை செய்திருக்கிறீர். ஹalleluya. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ஹalleluya நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நன்றி, உடைய அதிசயங்களுக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி. ஹalleluya ஹalleluya அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 நீ நல்லவர். ஹalleluya மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நன்றி நன்றி நன்றி. ஹalleluya தேவனுக்கு, ஹalleluya ராஜனுக்கு, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹalleluya 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 சதா காலங்களில் நம்மை நடத்த போதுமானவர். ஹalleluya நன்றி நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரணம் பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹalleluya ஷபலா ரபலா திகனா ரமமா விதரல தரபல பகவல வஷபல தரமமா. ஹalleluya ஹalleluya ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தரே, மகிமை பாடுகிற மகிமைக்குரியவரே, கனத்திற்குரியவரே, உமக்கு ஆராதனை. Alleluia, தேவனுக்கே, Alleluia, ராஜனுக்கே, Alleluia, தேவனுக்கே, Alleluia.
நிற்பது போக்கிருவை நிர்மூலமாகாது. ஆமே நாங்கள் நிர்மூலமாக கிடைக்கிறது நிற்பது போக்கிருவை இயேசுவின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். இயேசுவின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் சேர்ந்து இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதி காலையில் தேடும் புது கிருபை. தினமதி காலையில் தேடும் புது கிருபை. வானம் கடந்த தீரத்திலும் பலவீன சரீரத்திலும். வானம் கடந்த தீரத்திலும் பலவீன சரீரத்திலும். போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. நம் கிருபை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது. என் உதடுகளை துதிக்கும் காத்ததுமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, எங்கள் ரட்சகரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீதானா பௌஷகதரதமா, நீபோலா பகதரபோல பலமா, நீதரலகதரபௌஷமபமமா. ஹalleluya, ஹalleluya. ஆவியின் பலத்தினால் நிரப்புகிறவரே, வல்லமையால் நிரப்புகிறவரே, புது பலனை தருகிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களை பரிசுத்தமாக்குகிற
செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கிறவரே, எங்களை மறுரூபமாக்குகிறவரே, மகிமை சாயலே உதவி செய்கிறவரே, ஹalleluya. ஜீவனின் அதிபதியே, மரணத்தை ஜெயித்தவரே, உயிரோடு இருந்தவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹalleluya. பலப்படுத்துகிறவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உன்னதத்தின் பலத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவரே, நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஹalleluya. நீ உண்மையுள்ள தேவன், நீ நீதியுள்ள தேவன். ஹalleluya. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஹalleluya. கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹalleluya. நீ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிர்மூலமாக உம்முடைய கிருபை, எங்களுடைய பாவங்களை மன்னித்தது உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வசனத்தின்படி அப்பா, ஈவுக்காக நன்றி. தேவன் அருடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், ஆராதனைக்குரியவர். ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீ சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தமான தேவன். ஹalleluya. உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல அன்புள்ள தேவன் ஒருவரும் இல்லை. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே ஆண்டவரே எங்கள் மேலே அன்பு வைத்தவரே, ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, நீ நல்லவர். உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவரை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி பூர்ண சமாதானத்தை தருகிறவர் நீர், பூர்ண விடுதலை தருகிறவர் நீர், பூர்ண கிருபைகளை தருகிறவர் நீர் அப்பா. நீர் சம்பூர்ணமான தேவன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நீ நன்மைகளின் குறைவிடமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைவிடாது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். ஆகவே காட்டு புஷ்பங்களை நீர் உடுத்து வைப்பீரானால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் நீர் ஆண்டவரே செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை போஷிப்பவரும் பாதுகாப்பவரும் பராமரிக்கிறவரும் விசாரிக்கிறவரும் கர்த்தாவே நீர் ஒருவரே. இயேசுவே, எனக்காக ஜீவனையே தந்தீர், உம்மையை எனக்காக தந்தீர், உம்முடைய எல்லா நன்மைகளையும் தருவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது எல்லா நன்மைகளையும் கூட தருவேன் என்று சொன்னவரே, நீ உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உலகத்திலே ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் வந்தாலும் பஞ்சங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எலியாவை போஷித்தவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய ஜனங்களை நீர் போஷிக்கிறவர். ஹalleluya. நீர் கர்த்தாவே வாக்கு மாறாத தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தேசத்திற்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அநீதி விளைவிக்கப்படுகிறது ஆண்டவரே, நியாயம் இல்லை ஆண்டவரே, துன்மார்க்கமான காரியங்கள் இன்னைக்கு தலையெடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. ஹalleluya. எல்லா காரியங்களையும் நீர் மாற்றுவீராக. ஹalleluya ஹalleluya. தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் சபை ஜனங்களுக்காக, தேசத்திற்காக. ஹalleluya. இந்த நாட்டில் இருக்கிற கொள்ளை நோய்களின் ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக, தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக, பாதுகாப்பை தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஹalleluya. உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே உட்கார்ந்திருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு மனதுருக்கத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் அவர் மகிமை சிறந்தவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்தங்களை செய்கிற தேவன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்காக அவர் யுத்தங்களை செய்து முடிக்கிற தேவன். அவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்பவர். இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, நீர் ஆண்டவரே மகா உன்னதர், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வதற்கு
பார்த்து நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் இந்த காலை வேளையில இந்த மனமகிழ்ச்சி நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பல சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பல மன அழுத்தங்களுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் உண்டு, கவலைகளினால ஆண்டவரே பல துக்கத்தினால் நிறைந்த பிள்ளைகள் உண்டு. இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆமென். துக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவீராக. பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரே மனம் ஆண்டவரே சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, ஆவியின் பலத்தினால இந்த நாட்களில் எழும்பி தேவனுக்காக நிற்கும்படியாக விசுவாசத்தினால நிரப்பப்பட்டவர்களாக திட நம்பிக்கை உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, விசுவாசிகளை ஆண்டவரே காணப்படுகிறதான பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது ஆளுகை உண்டாயிருப்பதாக. பறந்து காக்கிற பட்சிகளை போல என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உமது வல்லமை வெளிப்படுத்துவீராக. பாதுகாப்பின் தேவன் குடும்பங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க போதுமானவர். அவர் மகிமையின் ராஜா. எங்கள் ஆண்டவரே வீடுகளுக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். ஜெபிக்கிற குடும்பங்களாக, வேதத்தை தியானிக்கிற குடும்பங்களாக, தேவனோடு அதிகமாக நேரத்தை செலவிடும்படி இந்த நாட்களில் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலத்தினால் ஒவ்வொரு ஆவிக்குரிய குடும்பத்தையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இலவசமாய் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசுவை உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்வீராக ராஜா. இன்னைக்கு உலக ஜனங்களுக்குள்ள மரண பயம், வியாதியை குறித்த பயம், ஆண்டவரே அவர்களுக்கு விபரீதமான முடிவுகளை எடுக்க வைப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக செல்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் தூக்கி எடுப்பீராக. உமது ரட்சிப்பை நீர் அவர்களுக்கு கட்டளை இடுவீராக ராஜா. பாவ வழிகளில் செல்லுகிறவர்கள் பாவத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவரே நீர் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் பாவத்தை விட்டு ஆண்டவரே அக்கிரமங்களை விட்டு தேவன் பக்கமாய் திரும்பும்படி உமது ரட்சிப்பு அவர்களுக்கு நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுடைய இந்திய தேசத்தின் மேல் உமது கிருபை இருக்கட்டும் தகப்பனே. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமம் நீ சமாதானம் கொடுக்கிற தெய்வம் என்று நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எல்லை பிரச்சனைகளில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். யுத்தங்களை, யுத்த செய்திகளையும் ஆண்டவரே ஓய பண்ணுகிற தெய்வமே, இந்த நாட்களில் எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை சுமூகமான விதத்தில் ஆண்டவரே காரியங்களை செய்வதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, உமது கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ குடும்ப தலைவர்கள் வேலையை இழந்து ஆண்டவரே அவங்களுக்கு மாத வருமானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை காணப்படுகிற சூழ்நிலைகளை நீ பார்க்கிறீர் அப்பா. இப்படிப்பட்ட குடும்பங்கள் தொய்ந்து போகாதபடிக்கு, மனம் உழைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே கவலையினால் அவர்கள் ஆண்டவரே பலவிதத்தில் எந்த தவறான முடிவுகளும் எடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. அவர்களை போஷிக்கிற தெய்வம் நீர் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை அவர்கள் இந்த நாட்களில் உணர்ந்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற எங்கள் பரிசுத்த தேவன் இந்த நாட்களில் குடும்பங்களில் இல்லாத நிலைமைகளை மாற்றுவீராக. அற்புதங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் அவர்களை விட்டு விலகுவதாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே,
பஞ்சங்கள், பட்டினி, தாரித்திரம் இந்த சூழ்நிலைகளில் இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் எங்கள் தேசத்தில் மகிமைப்படட்டும் தகப்பனே. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும்படியாக நீர் கிருபை செய்வீராக ராஜா. இந்த ஆண்டவரே வியாதியின் மேல் உள்ள பயத்தில் என் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஒவ்வொருவருடைய கண்களும் உமக்கு நேராய் ஏறெடுக்கப்பட என் கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஜனங்களுக்கு இரக்கம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் சபையினுடைய சூழ்நிலைகளை அறிகிறீர் ஆண்டவரே. சீக்கிரமாக நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே மகிமைப்படுத்த சூழ்நிலைகளை உருவாக்கி தருவீராக. தமிழ்நாட்டின் மேல் உள்ள கிருபை இருக்கட்டும் தகப்பனே. இந்த வியாதியினுடைய அகோரம் தீவிரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் தான் விடுவிக்க முடியும். எங்க தேசத்தை காப்பாற்றுவீராக, எங்க தேசத்தின் மேல் இரக்கமாயிருப்பீராக. ஜனங்களுடைய அக்கிரமங்கள், அநீதிகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அறிந்தும் ஆண்டவரே அறியாமலும் செய்ததான எல்லா தவறான காரியங்களில் இருந்தும் ஜனங்களை மன்னித்து ஒரு விசேஷ தேசத்தின் மேல் கிருபையாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்கும் உமது பாதுகாப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. தேசத்தின் ஜனங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பை தருவீராக ராஜா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த நாளிலும் ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த படுக்கையில் உமது கரம் இருக்கட்டும் தகப்பனே. அவர்களுக்கு நீர் ஆதரவாயிருப்பீராக ஆண்டவரே. வியாதியே ஆண்டவரே போக்குகிற என் தெய்வம் அந்த இடங்களில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு நல்ல விடுதலை வர கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலும் தொடர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க செல்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளே, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளே, ஜனங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு தரப்போறதற்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இரண்டாவது பார்ட், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கால் அன்டு காட். நாம் இந்த நாட்களிலே போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். மிக ஆபத்தான, நெருக்கடியான, இக்கட்டான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் நாம் கர்த்தரை தேட வேண்டிய நாட்கள், அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய காலமாய் இருக்கிறது. அவரை நோக்கி அதிகமாய் நாம் கூப்பிட வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற காலம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காலம். அல்லேலூயா. ஒரு நெருக்கமான, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக தேசங்களும் நம்முடைய தேசமும் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் தான், அவர் தான் விடுதலையாக்க முடியும், அவர் தான் தேசத்துக்கு சேமத்தை தர முடியும்.
அவரால் தான் ரட்சிப்பு உண்டு என்பதை ஜனங்கள் உணர வேண்டும், ஜனங்கள் அறிய வேண்டும். நல்ல ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட, அவரை தேட இது காலமாய் இருக்கிறது, இது சமயமாய் இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தை நாம் அதற்கு அலட்சியமாய் எண்ணாமல், நிர்விசாரமாய் இராமல் கர்த்தரை தேடுகிற காலம், அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலே அநேகர் கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லும் பொழுது எப்படி கூப்பிட வேண்டும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு என்ன பலன், என்ன கிடைக்கும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். எப்படி கூப்பிட வேண்டும் வேத வசனம் சொல்கிறது. சங்கீதம் 119 145 சங்கீதம் 119 145 முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் செபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். முழு இருதயத்தோடும் நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தரை கூப்பிடுகிற நேரம், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம் இந்த காலமாய் இருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை எப்படி நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆனால் நாம் எப்படி கூப்பிடுகிறோம்? நம்முடைய இருதயம் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா, அல்லது அரைகுறையாக பாதி மனதோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? ஆண்டவரை ஆராதிப்பதிலும் முழு இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே முழு இருதயத்தோடு நாம் செய்யும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முழு இருதயத்தோடு கூப்பிட வேண்டும். With whole heart we should call upon God. தேவனை முழு இருதயத்தோடும் நாம் கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேடும் பொழுது, முழு இதயத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பதில் தர போதுமான தேவன், விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 88 சங்கீதம் 1 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், அங்கே எப்படி கூப்பிட வேண்டும், முழு இதயத்தோடும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற போது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும், அது நமக்கு நெருக்கமான நேரம், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்திலே நாம் அதிகமாக தேவ சமூகத்திலே உட்கார வேண்டும், தேவனோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். அது அதிகமாக கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய முகத்தை நாம் தேடுகிற காலமாக இந்த காலங்கள் இருக்கிறது. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய ஏமா என்கிற அவருடைய சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதினதாக அங்கே சொல்லப்படுகிறது. இரவும் பகலும், இரவும் பகலும், டே அண்ட் நைட், இரவும் பகலும். அநேக வேலை பார்க்கிறதுன்னா பகல் மாத்திரம் இல்ல, இரவும் வேலை பார்க்கிறாங்க. டே அண்ட் நைட் டியூட்டி, ஓவர் டைம் டியூட்டி எல்லாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இரவும் ஜெபிக்க வேண்டும், பகலும் ஜெபிக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரவும் பகலும் அந்த சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார். 9 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஆகவே முழு இதயத்தோடும் கூப்பிட வேண்டும், இரவும் பகலும் கூப்பிட வேண்டும், அனுதினமும் நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டேன், ஒரு நாள் ஜெபிச்சுட்டேன், ஒரு நாள் ஆராதிச்சுட்டேன், அப்படி இல்ல, அனுதினமும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவருக்கு நேராக நம்முடைய கைகளை விரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கைகளை விரிப்பது என்றால் டோட்டல் சரண்டர். ஆண்டவரே, முற்றிலும் என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்துவது, கைகளை அல்லேலூயா விரிப்பது என்று சொன்னால், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து இரவும் பகலும் முழு இதயத்தோடு அல்லேலூயா அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. முழு இதயத்தோடு இந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. கதறி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இக்கட்டு நேரங்களிலே
ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதே சங்கீதம் 88ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் ஹalleluya. அதுக்கு முன்பதாக 11ஆம் வசனம் நினைக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். தேடுகிறேன் என்று அநேக இடத்திலே ஹalleluya கூப்பிடுகிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. 9ஆம் வசனத்திலும் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. 88ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் ஹalleluya. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் ஹalleluya. முழு இருதயத்தோடும் இரவும் பகலும் ஹalleluya அனுதினமும் காலையிலே இங்கே மறுபடியுமாக சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இந்த நாட்களிலே கூப்பிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. ஏனென்றால் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளாக தேசம் மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறதை நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்களிலே மனிதனிடத்திலிருந்த சகாயம், மண்ணிடத்திலிருந்த உதவி, நமக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அது நமக்கு அளவிய பாதுகாப்பு அவரிடத்தில் தான் இருக்கிறது. அதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே முழு இதயத்தோடும் நாம் கூப்பிடுவோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரமாய் இருக்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காலமாய் இருக்கிறது. ஹalleluya. அவரை அனுதினமும் இரவும் பகலும் வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஹalleluya ஒரு விதவை என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியிடத்தில் போய் தன்னுடைய காரியத்திற்காக நியாயம் கேட்கிறது குறித்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஹalleluya. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேட வேண்டும் என்று அவர் ஓமையை சொல்லும்போது, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவர் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். இன்னைக்கும் நியாயாதிபதிகள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஹalleluya அதிகாரத்தை துர்பிரயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹalleluya மனுஷரை மனுஷனாக நினைக்காமல் கொடூரமான காரியங்களை செய்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஹalleluya அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்ய வேண்டும், ஆனால் அவன் அநீதி உள்ளவன், அநியாயக்காரனாகிய நியாயாதிபதி என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஹalleluya அவரிடத்தில் ஒரு விதவை போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று ஓயாமல் வெகு நாள் வரைக்கும் அவருக்கு மனதில்லையா. ஆனால் நான் தேவனுக்கு பயப்படல, மனுஷனை மதிக்கல. அப்படி இருந்தும் இந்த ஸ்திரீனிடத்தில் வந்து நியாயத்திற்காக தொந்தரவுப்படுகிறாளே, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் சொன்னதை சிந்தித்து பாருங்க. ஹalleluya அந்த இரவும் பகலும் தம்மை நோக்கி, ஹalleluya தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் ஹalleluya அந்த ஓமை ஆண்டவர் சொன்னாரு, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹalleluya அருமையான பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் நோக்கி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுகிறோம்? இந்த நாட்களிலே ஆண்டவர் அநேக நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அநேக சமயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா? அவரை நோக்கி கூப்பிடுகிறவளா இருக்கிறோமா? அவருடைய வேதத்தை தியானிக்கிறவளா இருக்கிறோமா? ஹalleluya தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாயம் அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இந்த உலகத்திலே நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க அநியாயம் செய்யலாம், அநீதி செய்யலாம். ஆனால் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நியாயத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்கிற தேவன். எப்படி கூப்பிட வேண்டும்? முழு இதயத்தோடு கூப்பிட வேண்டும், இரவும் பகலும் கூப்பிட வேண்டும், அனுதினமும் கூப்பிட வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹalleluya ஆண்டவர் அப்படி கூப்பிடும் போது நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya கூப்பிடுகிறவர்களுக்கு மறு உத்தரவு அவர் கொடுக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya உண்மையாக கூப்பிட வேண்டும். சங்கீதக்காரன் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், 145ஆம் சங்கீதம் 18-19 வசனங்களிலே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
அல்லேலூயா, படித்தவனோ படியாதவனோ ஏழையோ பணக்காரனோ அல்லேலூயா, யார் என்று அல்லேலூயா ஆண்டவர் அவரை பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. உண்மையாய் யார் யார் அல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, வாலிபராய் இருக்கலாம், சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லேலூயா பெரியவர்களாய் இருக்கலாம், ஆண்களாய் இருக்கலாம், பெண்களாய் இருக்கலாம், உண்மையாய் அல்லேலூயா முழு இதயத்தோடு இரவும் பகலும் அனுதினமும் உண்மையாய் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிற தேவன். அல்லேலூயா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லி மறுபடியும் சொல்றது அந்த வசனத்துல ரிப்பீட் பண்ணி சொல்லப்படுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அவர் சமீபமாய் இருந்தால் நமக்கு நிச்சயம் உதவி உண்டு, நமக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. அல்லேலூயா, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற காலம், கர்த்தரை கண்டடைய தக்க சமயம், அவரை தேடுகிற காலம், அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம். இந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அல்லேலூயா, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ரெண்டு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்படுவோம், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம், முழு இதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். அல்லேலூயா, அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறவர். அல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதிகமாக இன்னும் அல்லேலூயா நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இன்னொரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, இயேசு எரியோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா, அவனை எல்லாரும் அதட்டினார்கள். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா, இன்னைக்கு அநேக அதட்டுகிற கூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லேலூயா, அவனுக்கு தேவை முக்கியமானது, அவனுக்கு சுகம், அவனுக்கு விடுதலை தேவைப்பட்டது. அல்லேலூயா, அவன் அல்லேலூயா பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. யாரும் அவனுக்கு அல்லேலூயா உதவி செய்கிற நிலைமை இல்லை. கொஞ்சம் பிச்சை போட்டுட்டு போயிடுவாங்க. அவனுடைய வாழ்க்கையில கம்ப்ளீட் ஹீலிங் அவனுக்கு தேவைப்படுகிறது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அல்லேலூயா அவன் சத்தமிட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, ஏனென்றால் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர். அல்லேலூயா, வேதத்திலே சங்கீதத்தில் அநேக இடத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அதை கேட்டு அநேகர் அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதே என்று சொல்லுகிறார்கள், அமைதியாய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மிகவும் அதிகமாய், இந்த நாட்டிலே மிகவும் அதிகமாய் நம்முடைய ஜெபங்கள் மிகவும் அதிகமாய் இருக்கிறதா அல்லது மிகவும் குறைந்திருக்கிறதா அல்லது அது மேலோட்டமானதா இருக்கிறதா? மிகவும் அதிகமாய் அல்லது இந்த நாட்களிலே மிகவும் அதிகமாய் ஆண்டவரே, அல்லது எங்க பார்த்தாலும் ஒரு நெருக்கமான நிலை அல்லது ஒரு இக்கட்டான நிலை. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும், எங்கள் தேசத்துக்கு இரங்கும், எங்கள் சபை ஜனங்களுக்கு இரங்கும், எங்களுடைய விசுவாச மக்களுக்கு இரங்கும் என்று அல்லேலூயா நமக்கு தெரிந்த ஒவ்வொருவருக்காகவும் நமக்காக மாத்திரமல்ல, அல்லது நமக்காக நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அநேகர் இருக்கிறோம். ஆனால் தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிரதேசத்திற்காக, நம்முடைய பிராந்தியத்திற்காக, நம்முடைய வட்டாரத்திற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் தமிழ்நாட்டுக்கு இறங்கும், எங்கள் மாநிலத்திற்கு இறங்கும், எங்கள் மாவட்டங்களுக்கு இறங்கும், தேசத்துக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிற காலம் மௌனமாய் இருக்கல்ல, மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பதில் செய்வார். நிச்சயம் தேசத்துக்கு சேமம் வரும், நிச்சயம் விடுதலை வரும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதால் என்ன பலம் இருக்கிறது?
அவருக்கு என்ன பலன், அவருக்கு அநேகரை நினைக்கலாம், என்ன பலன் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு என்ன கிடைக்க போகுது. அவருக்கான நிச்சயம் ஆண்டவர் பலன் தருகிற தேவன். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் அதை நம்ப வேண்டும். அவருக்கு எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே அவங்க தீர்க்கதரிசி புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33:3 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, I will reply you. ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிற தேவன். எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவங்களுக்கு உத்தரவு கொடுத்த தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, call upon me, I will reply you. நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு கொடுக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் உத்தரவு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் கமாண்ட் பண்ணுகிறவர், அவர் கட்டளை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. பெரிய காரியம்னா அநேக இடத்துல பெரிய காரியம்னா துக்க வீட்டை பற்றி சொல்லுவாங்க. இங்க இந்த வசனம் அப்படி சொல்லல. பெரிய காரியம்னா நல்ல காரியம், ஆசீர்வாதமான காரியம், அற்புதமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அவர் அறிவிக்கிற தேவன், உங்களுக்கு தெரிவிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கான ஒரு டெலிபோன் நம்பர் என்று அநேகர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. 33:3 அல்லேலூயா 333 டயல் பண்ணா அல்லேலூயா அது டைரக்டா ஆண்டவரிடத்துல போகுது. அல்லேலூயா. எரேமியா 33:3 அல்லேலூயா ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா நம்ம போன் பண்ண வேண்டிய ஒரு அல்லேலூயா நம்பர். அல்லேலூயா. அநேக நேரத்துல அநேகருக்கு நம்ம போன் பண்ணும்போது பிஸின்னு வரும், அல்லது சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு வரும். அது பல காரியங்கள் அது சொல்லும். ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு எந்த தடங்களும் இல்லை. அல்லேலூயா. உண்மையாய் கூப்பிட்டா, முழு இதயத்தோடு கூப்பிட்டா, அல்லேலூயா அவர் அதிகமாய் கூப்பிட்டா நிச்சயம் உத்தரவு அவர் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. அவர் மறு உத்தரவு தருவார். அல்லேலூயா. அந்த உத்தரவு அல்லேலூயா அந்த ஆச்சரியமா இருக்கும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ அறிந்திருக்க மாட்ட, உன்னுடைய புத்திக்கு எட்டாத விதத்துல ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவன். எப்படி என்னுடைய வீட்டு வாடகை நான் கொடுப்பேன், அல்லது எப்படி என் பிள்ளைகளுடைய ஃபீஸை நான் கட்டுவேன், அல்லது இந்த காலத்துல எப்படி என் காரியம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லது அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். வனாந்திரத்திலும் வழிகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஆண்டவரை நீங்க கூப்பிடேன்னு சொன்னீங்களே அப்பா, நீங்க ஆண்டவரை அறியாததும் எட்டாததுமான பெரிய அற்புதங்களை இந்த வாழ்க்கையை செய்ய போதுமானவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி எட்டாத அறியாத காரியம் அந்த வசனத்துல அதுக்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் 32ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சிறை இருப்பை நான் திறப்புவேன் சொல்லுகிறார். 32ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது 32ஆம் அதிகாரம் எரேமியா பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலை காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் பட்டணங்கள் வருது தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு என்ன வைக்கிறது சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் அது எப்படி இனி வீடு வாங்க போறோம், எப்படி நிலம் வாங்க போறோம், எப்படி என் காரியம் நடக்கும், இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது, எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 33:1 மறுபடியும் வரும்போது 33:1 1ஆம் வசனம் எரேமியா 33:1ஆம் வசனம். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய். அல்லது இதை யார்தான் செய்ய முடியும்? கர்த்தர் தான். மனிதன் செய்கிறது இல்ல.
அவருடைய வாழ்க்கையில நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியத்தை யார் செய்வா? மனிதன் அல்ல, கர்த்தரே உடைய வாழ்க்கையிலே செய்வார். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படி அல்லது ஆண்டவர் அதை திடப்படுத்துவார். இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர், திடப்படுத்துகிற கர்த்தர், செய்கிற கர்த்தர், உருவேற்படுத்துகிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவர், ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதை செய்கிற கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற சிறையிருப்பை அவரை திருப்ப ஆண்டவரால் கூடும். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றார். அல்லது இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிறவருமாகிய கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்கிற நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்த வசனம் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இதை திடப்படுத்துவேன், இதை செய்வேன், இதை உருவேற்படுத்துவேன். உருவேற்படுத்த வேண்டும் என்றால், செய்ய வேண்டும் என்றால், திடப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற அவராலே கூடும். அல்லேலூயா. அந்த 33 அதிகாரம் 6 வசனத்துல அதிகாரம் 8 காரியம் என்னவென்று சொன்னால், இதோ நான் அவனுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படுவேன். அல்லேலூயா. ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், குணமாகாத வியாதியில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் நீங்கள் கூப்பிடுங்கள். ஆண்டவர் வியாதியை விட்டு உங்களை விட்டு விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். சௌக்கியம் வர பண்ணுவார், ஆரோக்கியம் வர பண்ணுவார், குணமாக்குகிற தேவன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் குணமாக்குகிறார், பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவன். இப்படிப்பட்ட அறியாத எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்கிற தேவனாக இருக்கிறார். சிறையிருப்பை அவர் திருப்புவார், சௌக்கியத்தை உங்களுக்கு தருவார், ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவார். அவர் குணமாக்குகிற தேவன், சமாதானத்தை உங்கள் குடும்பத்திலே அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவரை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். மன்னிக்கிற தேவன், அக்கிரமங்களை அவர் நீக்கி அவர் சுத்திகரிக்கிற தேவன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், யோவான்ல சொல்லப்பட்ட 1 யோவான்ல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவன் என்று யோவான் 1 யோவான் நிருபத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறவர், ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், ஆண்டவர் சௌக்கியத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை உருவேற்படுத்த, அதை செய்ய அவராலே கூடும். அல்லது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் செய்கிற தேவன். 11ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 14ஆம் வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்த காரியங்களை பார்க்கிறோம். அவர் சிறையிருப்பை திருப்புவேன். இந்த அதிகாரத்தை நீங்க வீடுகளிலிருந்து தியானிங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்னெல்லாம் நடக்கும்? களிப்பின் சத்தம் உண்டாகும், மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று விடுதலை சொல்லுகிறவரின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்திலே ஸ்தோத்திர பலிகளை, இதுவரைக்கும் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, ஆனால் கர்த்தரை உண்மையாய் நோக்கி நாம் கூப்பிடும் போது மறுபடியும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஸ்தோத்திர பலிகளோடு ஜனங்கள் வர ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அதை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியோடு கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாய் முழு இதயத்தோடு இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீதான் விடுதலை தருகிற தேவன், ரட்சிப்பை தருகிற தேவன் என்று ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு பதில் தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்றாரு. 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுதும் இதோ நாட்கள் வரும், ஹல்லேலூயா, நான் யூதாவின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் கால தாமதமாகிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல் வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூப்பிடுவோம். அவர் திடப்படுத்துகிறவர், அவர் உருவேற்படுத்துகிறவர், அவரே காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதால் நீங்கள் அறியாத உங்களுக்கு எட்டாதமான பெரிய அற்புதங்களை நல்ல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன செய்வார் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் சொன்னார், சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. 5ஆம் வசனம். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லது அங்கேயும் உத்தரவு தருகிற தேவன் என்று பார்க்கிறோம். மறு உத்தரவு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு தருவாராம். நம்மோடு இருந்து எந்த நேரத்துல? ஆபத்து நேரத்துல. அல்லேலூயா. ஆபத்து நேரத்துல அவர் நம்மோடு கூட இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு தருகிற தேவன். அல்லேலூயா. ஒருவர் அல்லேலூயா ஒரு வனாந்திரங்கள் பாதையாக நடந்து செல்லும் பொழுது அல்லேலூயா ஆண்டவர் முன்னாக போய் கொண்டிருந்தாரா, ரெண்டாவது பின்னாடி அவன் போய் கொண்டிருந்தா. கர்த்தர் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இவன் அந்த பாதையில போகிறான். அல்ல அடுத்த நாள் பார்க்கும்போது 2 பாதங்கள் இவனுடைய பாதங்கள் இருக்கிறது, ஆண்டவர் இன்னொரு ஆளுடைய பாதம் இருக்குது. அப்ப நான் உனக்கு முன்னே சென்றேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு. நான் உனக்கு முன்னே போனேன் அப்பா அப்படின்னு ஆண்டவர் அவன் கேட்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததாக இன்னொரு நேரத்துல ஒரே ஒரு கால் பாதம் மாத்திரம் தான், ஒரு நபருடைய கால் பாதம் மாத்திரம் தான் இருக்கிறது. இன்னொரு ஒரு அடுத்த ஆளுடைய கால் பாதம் இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை கேட்டான். ஆண்டவரே, இப்போ ஒரு மனுஷனுடைய பாதம் தான் இருக்குது, கால் பாதம் தான் அங்க தெரியுது. இப்ப சொல்றாரு, அது உன்னுடைய இக்கட்டான நேரத்துல, உன்னுடைய நெருக்கத்தின் நேரத்துல அது ஏன் கால் பாதம் ஒண்ணு அந்த நேரத்துல நான் தோல்ல சுமந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னொரு நேரத்துல அல்லேலூயா ஆண்டவர் முன்னே செல்கிறார், அவருடைய பாதை அந்த அடிச்சூழலிலிருந்து இவன் பின்னே செல்கிறான். இன்னும் நெருக்கமான சூழ்நிலை வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அல்லேலூயா ஒரு நபருடைய கால் பாதம் மாத்திரம் தான் தெரிகிறது. அல்லேலூயா. ஆண்டவரத்துல கேட்கிற, ஆண்டவரே இந்த நேரத்துல நான் மாத்திரம் தானா இந்த கஷ்ட நேரத்துல நடந்தேன் கேட்கும்போது, இல்ல இல்ல அது உன் கால் பாதம் இல்லை, ஏன் கால் பாதம்ப்பா, உன்னை அந்த நேரத்துல நான் தான் சுமந்தேன், ஏன் கால் பாதம் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்திலே ஆளுகிறவர் நமக்கு நம்மை தப்புவிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்கெல்லாம் ஆண்டவர் தப்புவிக்கிறார்? அதே சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், வேடனுடைய கண்ணிக்கு அவர் தப்புவிக்கிறார், பாழாக்கும் கொள்ளை நோக்கி அவர் தப்புவிக்கிறார். வேடனுடைய கண்ணி, வேடன் என்றால் சத்துருவை குறிக்கிறது, ஆளுடைய சாத்தானுடைய செயலை குறிக்கிறது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய். இன்னைக்கு கொள்ளை நோய் அநேகரை பாழாக்கி கொண்டிருக்கிறது, அநேக ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே நீர்தான் என் கச்சம், உன்னதமானவரே நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் கோட்டை. என் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆளுங்க அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நீருடைய சட்டையின் மறைவிலே நீர் என்னை மறைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. தப்புவிக்கிறவர், கனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் செய்வார், நம்மை தப்பு வைப்பார், நம்மை கனப்படுத்துவார். பொல்லாதவர்களின் கைக்கு அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன். இன்னைக்கு பொல்லாதவர்களுடைய கூட்டம் பெருகி இருக்கிறது, துன்மார்க்கரின் கூட்டம் பெருகி இருக்கிறது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்படுகிறது, பொல்லாதவர்களின் கைக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன், பலவந்தரின் கைக்கு உன்னை நீங்களாக்குவேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லது பொல்லாதவர்களின் கைக்கு ஆண்டவரின் நாட்டில் அதிகமா ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே துன்மார்க்கரின் கைகள் மேலே வரக்கூடாதப்பா, பொல்லாதவர்களின் கைகளுடைய மேலே வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கைகளை தப்புவிப்பீராக, பாழாக்கும் கொள்ளை நோக்கிகளை தப்புவிப்பீராக, பொல்லாத மனுஷனுக்கு எங்களை தப்புவிப்பீராக, சத்ருவுக்கு எங்களை தப்புவிப்பீராக, மரணத்திற்கு எங்களை தப்புவிப்பீராக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுலுக்கு வந்ததான அல்லேலூயா அந்த பெரிய சோதனை, அவனோடு இருந்தவர்கள் அந்த கப்பல் பிரயாணத்திலே பெரிய சேதம் வந்தது. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு. இந்த 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா மரணத்துக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. மரணத்திலிருந்து தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார் என்கிற ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்தார். இன்னும் அவர் தப்புவிக்க அவர் போதுமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 2 கொரிந்தியர் புத்தகம் அல்லேலூயா 10ஆம் அதிகாரத்திலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனமா அல்லேலூயா, தப்புவித்தார், தப்புவிப்பார். அல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா, தப்புவிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் அல்லேலூயா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர்களை தப்புவித்தார். அது 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து, அல்லேலூயா, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனது. அல்லேலூயா. அடுத்த வசனம், அல்லேலூயா 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராக மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வரும் என்று அவங்க நிச்சயித்திருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. மரணத்தினின்றும் அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை வைப்போம், அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அதான் சொல்லி இருக்கிற தப்புவிக்கிற தேவன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சங்கீதம் 91 நம்ம பார்த்தோம். அவர் தப்புவிக்கிற தேவன். மரணத்திலிருந்து தப்புவிக்கிறவர். துன்மார்க்குடைய கைக்கு தப்புவிக்கிறவர். பாழாக்கும் கொள்ளை நோக்கி அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் நம்பி இருப்போம். அவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தாவீதை ஆண்டவர் கனப்படுத்தினார். தாவீது மிகவும் கனம் பெற்றவனாய் மாறினான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற பொழுதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. தாவீதுடைய பேரை ஆண்டவர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் கனப்படுத்துகிறவர். தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர், ஆண்டவரை நோக்கி பார்த்தவர், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர். சவுல் அவனுக்கு எதிரியா இருக்கிறார். சவுல் தாவீதுடைய மாமனார் தான். அந்த 28ஆம் வசனம் 29ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டார். சவுலின் குமார்த்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். அடுத்த வசனம் 29ஆம் வசனம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, ஆண்டவர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பது கண்டு அறிந்தது யாரு? சவுல். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு அறிந்தானா. ஆனாலும் கூட பயப்படுறான். ஒரு பக்கம் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு எப்படி இருந்தானா? சத்துருவா இருந்தார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தினார். தாவீது மிகவும் கனம் பெற்றான் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 30ஆம் வசனத்துல மிகவும் கனப்படுத்துகிற தேவன், தப்புவிக்கிற தேவன். சவுல் எவ்வளவோ நாட்கள், எவ்வளவோ நேரங்கள் தாவீதை வேட்டையாட, தாவீதை கொல்ல அவன் வகை தேடின காரியங்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி தாவீது பல முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறான், ஜெபித்திருக்கிறான். ஆண்டவர் சவுலின் கைக்கு தாவீதை நீங்களாக்குகிறார். தாவீதை ஆண்டவர் கனப்படுத்தினார், மிகவும் கனம் பெற்றான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் கனப்படுத்தும் போது அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அங்கே 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அல்லேலூயா, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்கே மகிழ்ச்சி, களிப்பு எல்லாம் அங்கே உண்டாகிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் எல்லாமே ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் அதிக காரியங்கள் அதுல இருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்துல ஒரு யூத மக்களுக்கு விரோதமாகவே, அந்த யூத ஜனங்களை அழிப்பதற்காகவே அல்லேலூயா ஒரு பெரிய சதி திட்டம் ஆமானால் தீட்டப்படுகிறது. மொர்தெகாவை கொல்ல வேண்டும், யூத ஜனங்களை அழிக்க வேண்டும், அந்த குலமே இருக்கக்கூடாது என்கிற ஒரு பெரிய ஒரு சதி அங்கே வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தேவனுடைய பிள்ளைகள் எஸ்தர், ஆல்வேவுடைய தாதிமார், மொர்தெகாய் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, உபவாசித்தாங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டாங்க. ஆண்டவர் ஆல்வே அவளுக்கு இறங்கினார். ஒரு பக்கம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த சூசான் நகரம் அது அதனுடைய கலங்கினது என்று 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற சூசான் நகரம் ஒரு நேரத்தில் கலங்கிச்சு. சூசான் நகரத்தில் இருந்த யூத ஜனங்கள் கலங்கினார்கள். ஆனால் அந்த கலக்கத்தை ஆண்டவர் களிப்பாக மாற்றினார், மகிழ்ச்சியாக மாற்றினார். அந்த மொர்தெகாய்க்கு கனத்தை கொடுக்கிறார், எஸ்தருக்கு கனம். யூத ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் மௌனமாயிருக்கவில்லை, அவர்கள் மௌனமாயிருக்கவில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்தது. அவளை அழிக்க வேண்டும், அவளை நிர்மூலமாக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவருடைய சாத்தான் சதி திட்டம் தீட்டினான். ஆனால் அவருடைய செயல்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அல்லேலூயா. அதனாலே கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவர். கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்கிறவர், அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை தந்து கனப்படுத்துகிற தேவன், மிகவும் கனப்படுத்துவார். சந்தோஷத்தை தந்து கனப்படுத்துகிற தேவன், களிப்பை மகிழ்ச்சியை தந்து கனப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 149 8-9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, சங்கீதம் 149:8-9, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அவருடைய அதிகாரத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதி, நம்முடைய வாயிலை கர்த்தரை உயர்த்துகிற துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருபுறம் கருப்புள்ள பட்டயம், இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள், ஆண்டவர் பரிசுத்தவான்களை கனப்படுத்துகிற தேவன். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். மிகவும் கனப்படுத்துவார், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தந்து கனப்படுத்துவார், அதிகாரத்தை தந்தும் அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி கூப்பிட வேண்டும், கூப்பிட்டால் என்ன பலன் என்பதை குறித்து இதுவரைக்கும் நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் கூப்பிடுவோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், முழு இதயத்தோடு நாம நோக்கி கூப்பிடணும். அது இரவு பகலும், அது அனுதினமும், அது அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அது இப்படி ஆண்டவருடைய வசனங்களிலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் கை கொள்ளும் போது அது ஆண்டவர் நம்மை அதுடைய தப்புவிக்கிற தேவன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். உடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிற தேவன். ஆளுகை உன்னை களிப்பாக மாற்றுகிற தேவன். ஆளுகை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஆளுடைய சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா. ஏழை என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதக்காரர் என்ன சொன்னா, இந்த ஏழை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு, அல்லேலூயா, அவன் எல்லா இடுக்கண்களுக்கும் அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே நீ கேட்டு இடுக்கண்ணானது அது எப்பக்கத்திலும் எங்கேயும் வழி இருக்காது. அது அடைக்கப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவர் அந்த இடுக்கண்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஏழை என்று அவன் சொல்றாங்க. ஆண்டவரே அர்ப்பணித்து தாழ்த்தி, ஆண்டவர் இந்த ஏழை கூப்பிடுகிறேன், ஆண்டவரே நீர் கேட்டு எங்களுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி ரட்சியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். 34ஆம் சங்கீதத்திலும் 15ஆம் வசனத்துல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு
திறந்திருக்கிறது. நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான் என்றால் அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான்கள் என்றால் நம்முடைய சுய நீதி அல்ல, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். அல்லேலூயா. அதே சங்கீதத்துல 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 50ஆம் சங்கீதம் 15 வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னும் திரும்ப வேளையிலும் ஒரு சன்னத்தை நம்ம பாட போகிறோம். திருப்பான நம்பி வந்தேன், ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். கர்த்தரை கட்டளை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. பிதாவே, இந்த வேளையில் கர்த்தாவே தேவரே உம்முடைய வார்த்தை கூடாக எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே விருப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே தேவரே உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க. அந்த இருதயத்தின் விருப்பத்தை உம்முடைய வார்த்தை கூடாக இப்பொழுதும் தேவரீர் வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரே இந்த வேளையில் இந்த சத்தியத்து கூடாக தேவரீர் எங்களோடு நீர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எங்கெல்லாம் இருந்து உம்மை தொழுது கொள்கிறோமோ, எங்கெல்லாம் இருந்து உம்மை கூப்பிடுகிறோமோ, அப்பெல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த அநீதியுள்ள நீதிமன்றத்தில் ஆண்டவரே சென்று அந்த விதவைக்கு ஆண்டவரே தேவரே நீதி கிடைத்ததை பார்க்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். சீக்கிரமாய் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எல்லா தடைகளின் மத்தியிலும் ஆண்டவரே அந்த குருடன் உம்மை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்ட வேளையிலே அவனுடைய ஜெபம் வேண்டுதல் உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டினதை பார்க்கிறோம்.
ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தாவே இடைவிடாமல் நம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக, உண்மையாய் கூப்பிடத்தக்கதாக, இரவு பகலும் கூப்பிடத்தக்கதாக கர்த்தாவே தேவரே இந்த வேளையில் எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே நீர் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடோடும் ஜெபிக்கோடும் வேண்டுதல் செய்யோடும் என்றதை எதிர்பார்க்கிறீர் என்ற உம்முடைய விருப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் என்றதை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே நீர் இந்த வேளையிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே மொர்தெகாவுக்கு இருந்த மரணத்தை நீர் மாற்றி ஆண்டவரே தேவரே அவனை உயர்த்தின தேவன். ஆண்டவர் தாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த வேளையில் உம்முடைய தெய்வீக கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே இது மனுஷனுடைய வார்த்தையாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையாய் கனப்படுத்தி அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கௌரவம் கனமகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசர சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நாம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.